ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா நிறுவனத்தின் மகிழுந்து உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மகிழுந்து உற்பத்தி ஆலை அமைக்க கடந்த மார்ச் மாதம் தமிழக அரசுடன் டாடா நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. இந்நிலையில் பணப்பாக்கம் சிப்காட் வளாகத்தில் புதிய மகிழுந்து உற்பத்தி ஆலை அமைப்பதற்கான பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் டாடா குழுமம் தொழிற்சாலைகளை விரிவுபடுத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூடுதல் முதலீடுகள் செய்ய டாடா நிறுவனம் முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். உங்களுடைய நிறுவனங்கள் மூலமா கூடுதல் முதலீடுகள் நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நம்ம மறுக்கிறது செய்வதா? ஏன்னா உங்க கடமை அது. ஏன்னா இது என் மாநிலம் இல்லை, உங்க மாநிலம் இல்லை, நம்ம மாநிலம். இது உங்களுடைய மாநிலம். நான் அடிக்கடி குறிப்பிடுவது அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தொழில் தொடங்குறது கூடுதல் மகிழ்ச்சி. 470 ஏக்கர் பரப்பளவில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த புதிய ஆலையில் ஆண்டுக்கு 2 லட்சம் ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் மின்சார மகிழுந்துகளை தயாரிக்க டாடா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் 5,000 பேர் நேரடியாகவும் 15,000 பேர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.